ஆன்லைன்லேயே வந்து மதுபானங்களை இவரே விற்பாராம். ஆன்லைன்ல இவரே பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு 20 ரூபா வாங்குவாராம். இவரே வந்து ஒயின் ஷாப் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போவாராம். ஆனா பிரசிடென்சி காலேஜ் போய் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு போயிட்டு உறுதிமொழியா இருப்பாராம். என்ன கொடுமை சார் இது. எந்த இப்ப மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை குறிக்கிறதுக்கு எதை மறைக்கிறதுக்கு டைவர்ஷனுக்காக நீங்க போதை இல்லா தமிழகம் உருவாக்க கையில் எடுத்துட்டீங்கன்னு தான் தெரியல. அட தற்குறி, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்துட்டு வா. பாத்தியா என்னன்னு தெரியுதா? படிக்க தெரியுமா? ஃபஸ்ட்டு 2026 தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும், அதுதான் எங்கள் லட்சியம்னு தளபதி அறிக்கையை விட்டிருந்தாரு. அதைப்படி இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீ பேசின விஷயம் என்னது? கள்ளச்சாராயம், சாராயங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசி இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில நாய்கள் உனக்கு லைக்கு வேற போடுதுங்க. நல்லா தின்னு உடம்பை மட்டும் வளர்த்து வச்சுக்க செனப்பண்ணி மாதிரி. மானங்கட்ட நாயே, சின்னதாக இன்னொரு ஸ்டில்லை பாரு. பார்த்தியா என்னன்னு தெரியுதா? 2024 SRM காலேஜில் போதைப் பொருள், அதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நியூஸ் வந்து போலீஸ் போய் செக் பண்ணும்போது அத்தனை இளைஞர்கிட்ட எடுத்திருக்காங்க. இதுவும் கொய்யா இருக்காரு, கொய்யா ஸ்டாலின் ஆட்சியில் நடந்துச்சு. இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு வக்கு இல்லை. 2.5 வயசு பிள்ளையை கெடுக்கும் போதும் 80 வயசு பாட்டியை கெடுக்கும் போதும் உனக்கு வக்கு இல்லை. இப்போ பேச வந்துட்ட மானங்கட்ட நாயே.